பல திசைகளில் இருந்து ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதனால் இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் ஈரானின் பல்வேறு இராணுவ தளங்கள் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டது. இந்த சூழலில் இந்த ஆண்டு மீண்டும் அமெரிக்காவின் துணையோடு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. கடந்த ஆண்டை போல ஈரான் இந்த ஆண்டும் பலவீனமாக இருக்கும் என ஆரம்பத்தில் கருதப்பட்ட நிலையில் தன்னிடம் இருக்கும் அனைத்து சக்தியையும் வெளிப்படுத்தி இஸ்ரேலை ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதிலும் கடந்த ஆண்டு பலவீனப்படுத்தப்பட்டதாக கருதப்பட்ட ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இந்த முறை இஸ்ரேலை வடக்கு பகுதியிலிருந்து தாக்கி வருகிறது. அதேபோல ஏமனின் ஹவுதிகள் அமைப்பும் செங்கடல் பகுதியில் வரும் இஸ்ரேலிய வணிக கப்பல்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. அதிலும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல் எல்லையோரம் உள்ள இஸ்ரேலிய கிராமங்களில் கடும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேலின் கவனம் ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் சிதறியுள்ளது. இதன் காரணமாக ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலை சமாளிக்க லெபனானில் இஸ்ரேலிய தரைப்படை நுழைந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் நிலைகள் மீது நேரடி தாக்குதலை நடத்தி வருகிறது. கடந்த ஆண்டு ஹிஸ்புல்லா, ஈரான் ஆகியவை தனித்தனியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தின. இதன் காரணமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை மிக எளிதாக சமாளித்தது. ஆனால் கடந்த முறை செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட ஈரான் இந்த முறை இஸ்ரேலை நோக்கி ஒரே நேரத்தில் ஏராளமான ஏவுகணைகளை அனுப்பி வருகிறது. இதனால் இஸ்ரேலின் பாதுகாப்பு கவசமான அயன்டோமை தாண்டி இஸ்ரேலின் பல்வேறு பகுதிகள் மீது ஈரான் வெற்றிகரமாக தாக்குதலை நடத்தி வருகிறது. அதே நேரம் இஸ்ரேல் ஈரானின் வான்பரப்பை தனது முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தனது விமானங்கள் மூலம் ஈரானில் நேரடி தாக்குதலை நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனினும் கடந்த ஆண்டை விட ஈரான் இந்த முறை இஸ்ரேலில் அதிக சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேலுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.